ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1983 நவம்பர் 13 நம்ம காணாமல் போனால் வில் பயஸாக காட்டுறாங்க. அவனை அந்த அப்சைட் டவுனில் டெமோகார்கன் விடாமல் துரத்திட்டுருக்கு. அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் அது அங்கேயும் வந்துடுது. அதுக்கிட்டேருந்து தப்பிக்க பக்கத்து மரத்துக்கு தவறப்போ வில்லு வில்லு வரான் வில்லு பாட்டு போட்டால் இந்த சீனுக்கு பக்காவாக சூட் ஆகும். ஆனால் அவன் அங்கேருந்து கீழே விழுந்துடுறான். டெமோகார்கன் அவனை தரன்னு எழுத்துட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே கிடாசிடுது. இப்போ அங்கே நம்ம வெக்னா வந்து அவன் வாய்க்குள்ளே எதுவும் இன்ஜெக்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை கிரியேட் பண்ண போகிறோம் சொல்லலாம் அப்படின்றான். அப்படின்னா இவன் வில்ல எதர்ச்சியாக பிடிக்கல, பிளான் பண்ணி தான் பிடிச்சிருக்கான். எதுக்காக வில்ல சூஸ் பண்ணான் அப்படின்றது தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்கே 1987 நவம்பர் 3 அன்னைக்கு காட்டுறாங்க வில்ல மைக்கோட வீட்டில். அதுலேருந்து 4 வருஷம் கழிச்சு தான் சொந்த வீட்டை விற்றுட்டு கலிஃபோர்னியா போயிட்டு வந்த பையஸ் வீரும் இவங்களுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்க வெளியே போன தரத்தையா விட முடியும் அப்படின்னு சகிச்சிட்டு இருக்காங்க. மைக்கோட தங்கச்சி ஹாலி நல்லா பெரிய பொண்ணாவே வளர்ந்துட்டா. அவள் கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு தெரியறான் போல. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்புன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ எல்லாருமே சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது ரேடியோ ஆன் பண்ணி கேட்டுகிட்டே போகிறாங்க. அதில் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ராபின் தான். ராபின் அதில் ஆர்ஜேவாகவும் ஸ்டீவ் அதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். இப்போ சீசன் 4க்கும் 5க்கும் நடுவில் இந்த கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ராபின் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த ஊரில் வந்து நிலநடுக்கத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லையா. இப்போ அந்த ஊரில் மக்களோட அதிகமாக இருக்கிறது மிலிட்ரி மேன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ரெகுலராக ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. நிலநடுக்கம் வந்து அந்த ரூட்டை ஃபுல்லாகவே மெட்டல் ஷீட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஊரே குவாரண்டைனில் தான் இருக்கு. மிலிட்ரியோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் ஊரை விட்டு வெளியே இருந்து உள்ளவோ போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் டேட்டிங் பண்ற ஒருத்தருக்காக இந்த சாங்கை டெடிகேட் பண்றேன்னு ஒரு சாங்கை பிளே பண்ணுவா. போன சீசன்ல எடி தாம்சன் ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருந்திருப்பா. பட் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா விக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிடிச்சிருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாங்கை பிளே பண்ணோடனே ரேடியோ சிக்னல் கட் ஆயிடுது. என்னாச்சு தெரியலையேன்னு டஸ்டின்க்கு கால் பண்ணி கேட்கறான் ஸ்டீவ். ஆனா டஸ்டின் அதுக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கும், அதை எடுத்து பாரு, எந்நேரமும் நான் அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது ஸ்டீவ்னு சொல்லி கோவமால என்ன கட் பண்ணிடுறான். எடி இறந்ததுல இருந்தே டஸ்டின் இந்த மாதிரி ரூடா தான் நடந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட அந்த எல்ஃபேர் கிளப்னுடைய டிஷர்ட் தான் போட்டுட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி அந்த கிளப்னாலதான் இந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்போ இவன் வாண்டடாவே அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வந்திருக்கான், வேறனே வம்பு இழுக்கணும்னு. அதே மாதிரி அந்த ஜேசனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க கூட சண்டை போட்டு அந்த டிஷர்ட்டே கிழிச்சிடுறாங்க, இனிமே போட்டுட்டு வரக்கூடாதுன்னு. பட் அந்த டைம்ல டஸ்டினோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க, லூக்கஸ், வில், மைக் எல்லாரும். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம பருப்பு வேகாதுன்னு அவனும் அப்போதைக்கு அங்க இருந்து போயிடுறான். இங்க பாரு டஸ்டின், நம்மளுடைய கோலை போய் உனக்கு கிட்ட தேவையில்லாம வம்பிழுக்கிறது இல்ல. நம்மளுடைய கோலே வெக்னாவை கண்டுபிடிச்சு அழிக்கணும். நம்ம அதுக்கான வேலையை மட்டும் பாப்போமே ப்ளீஸ், இந்த வம்பிழுக்கிறதுலாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா டஸ்டின் அதை பெருசா காதுல வாங்குற மாதிரி இல்ல. இப்போதான் இந்த ஸ்கூல்ல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத காட்டுறாங்க. அதாவது என்னுடைய போட்டோ ஒட்டி மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த மிலிட்ரி ஆட்கள் இன்னுமே நம்மளுடைய எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அவளை மிலிட்ரி ஆட்கள் ஹெலிகாப்டர்லயும் சரி கீழே ரன்னிங்லயும் சரி சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை பிடிச்சா, ஆனா அது அவங்க நினைக்கிற பொண்ணு இல்ல. அதாவது எல்லாம் தேடிதான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனா அது 11 கிடையாது. ஆனா உண்மையிலேயே 11 அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஃபுல்லா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஹாப்பர் தான். பரவாயில்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு நல்லா ஸ்பீடாவே ஓடி இருக்க அப்படின்னா ஹாப்பரும் ஜாய்ஸும் பாராட்டுறாங்க. பட் இந்த ஸ்பீட் பத்தாது, இன்னும் ஸ்பீட் வேணும் வெக்னா வலிக்கிறதுக்குன்னு அவ திரும்பவும் நான் அகைன் ஓடுறேன், நீங்க வந்து டைம் கால்குலேட் பண்ணுங்கன்னு போயிடுவா. இப்போ நான்சி, ஜோனத்தன் எல்லாமே அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்துடுறாங்க. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி மேனுவல் எடுத்து பார்த்தா ரேடியோ டவர் மேலதான் ஏறி பார்க்கணும், மேபி ஏதாவது லூஸ் கனெக்ஷனா இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த டவர் அவ்வளோ பெருசு இருக்கு, இது மேல சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம ஏறது கஷ்டம் நான்சி சொல்றா. இதுக்குன்னே பிறந்தவன் தானே நானு, இதெல்லாம் நான் ரொம்ப அசால்ட்டா பண்ணுவேன்னு மெயின் ஆஃப் பண்ணிட்டு அவன் ஏற போறதுக்குள்ள ஜோனத்தன் முந்திக்கிறான். என்னதான் நான்சியும் ஜோனத்தனும் லவ் பண்ணாலும் ஸ்டீவ் ஏன் நான்சி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான்னு தெரியல. இது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு. ஃபைனல்ல பாப்போம் யார் கூட சேர்றாங்கன்னு. இப்போதைக்கு 2 பேரும் போட்டி போட்டு மேல போய் அதை சரி பண்ணிட்டு நான் இதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு கீழே பார்த்து கத்துறாங்க. ஆனா கீழே இருந்த 2 பேருமே காணோம். என்னடான்னு பார்த்தா டிடெக்டர் வந்திருப்பாரு. என்னதான் ஊர் குவாரண்டைன்ல இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வெளியே இருந்து தானே வந்தாகணும்.
ஸோ அப்படியே நம்மளுடைய டிடெக்டர் தான் இந்த தடவை வேற பேரை மாற்றி புது பேரில் உள்ள திங்ஸ் கொண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம ஆட்களுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இந்த புல்லட்ஸ், கன் அந்த மாதிரியான திங்ஸையும் திருட்டுத்தனமாக சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு இவங்க கிட்ட திங்ஸை சப்ளை பண்றதுக்காக வந்திருப்பாரு. கூடவே இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வந்திருப்பாரு. அதாவது இது வரைக்கும் நிலத்துக்கு மேல மட்டும் இருந்த அந்த லேப் இப்போ நிலத்துக்கு கீழே, அதாவது அப்சைட் டவுன்லயும் இருக்கு. அங்க அந்த டெமோ கார்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடிச்சி வச்சு வரமா ஆராய்ச்சி வேற பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ அதுல இருந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்றாரு, இந்த தடவை எங்களால 11 கண்டுபிடிக்க முடியலன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு எனக்கு வேணும், அதை மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. எதுக்காக, என்ன பர்பஸ் தான் தெரியல. ஸோ இந்த லேபுக்கு மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ திங்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அப்படி அந்த மிலிட்ரி ட்ரக்ல திங்ஸ் கொண்டு போறப்ப ஹாப்பரும் அதுல ஒளிஞ்சிருந்துட்டு அந்த திங்ஸை இறக்கி வச்சுட்டு அந்த ட்ரக் திருப்பி வர வரைக்கும் அவர் அங்க வெக்னாவை தேடிட்டு வருவாரு. ஸோ இதை இவங்க கிரால் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அதே மாதிரியே திங்ஸ் இறக்க போறாங்க. அதுவும் வழக்கத்தை விட இந்த தடவை நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதனால எப்படியும் அதெல்லாம் இறக்க வைக்கிறதுக்கு 2 hours தான் ஆகும். அப்ப நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நம்ம பொறுமையாவே வெக்னாவை தேடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இந்த இன்ஃபர்மேஷனை உடனே நம்ம டீமுக்கு பாஸ் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி பாஸ் பண்றது? இப்போதான் ரேடியோவை சரி பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரேடியோ மூலமாவே ராபின் எல்லாருக்கும் அவங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு சிங்கரை பத்தின ஹிஸ்டரி சொல்ற மாதிரியே அவங்களோட டீம் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ இதுல இவ அழுத்தி சொல்ற வார்த்தைகளை மட்டும் இந்த சைடு ஹாப்பரும் அந்த சைடு மைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுல இருந்து இன்னைக்கு கிரால் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் ஆயிடுது. இப்போ இந்த கிராலோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே இதுக்கு போறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான்சி அவருடைய டீமை கூப்பிட்டு வச்சு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி மைக்கும் அவனுடைய டீமை கூப்பிட்டு வச்சு பிளான் போட்டுட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு நல்ல லீடர், நல்ல கோஆர்டினேட்டர், எல்லாருமே நல்லா கோஆர்டினேட் பண்றாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சொல்ற பிளான் எல்லாமே ஓகே. ஆனா ஸ்டீவ் மட்டும் இதுல பெருசா உடனே இல்லை அவனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதோட 30 தடவை கிட்ட நம்ம கிரால் பண்ணிருப்போம். ஆனா இது வரைக்கும் அங்க வந்து ஒரு சின்ன க்ளூ கூட நமக்கு கிடைக்கல. அப்படி ஒரு வெக்னாவோ இல்ல ஒரு கெட்ட சக்தியோ இருக்கிற மாதிரி நமக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு செத்து போன ஒருத்தனை தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி தேடிட்டு இருக்கோம்னு தோணுதுன்னு. ஆனா அப்படி இல்ல, அவன் என் கனவுல எவ்வளவோ காமிச்சிருக்கான். ஹாக்கின்ஸே முழுசா எரிஞ்சு போற மாதிரிலாம் காமிச்சான். அதை அவன் சும்மா விட்டுட்டு போயிட மாட்டான், கண்டிப்பா அவன் திரும்ப வருவான். நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நான்சி சொல்றா. அதே மாதிரி எங்க மைக்கும் நம்ம 1000 தடவை இல்ல 2000 தடவை கூட தேடணும், ஆனா முழுசா எல்லா இடமும் தேடி கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு அழிக்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இங்க வில்லுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. மேபி இந்த கிராலுக்கு போறதுனால நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அது எப்பவுமே நர்வஸ்னஸ் இருக்கும், அதனால தலை சுத்தி இருக்கும்னு. ஆனா அப்பதான் லூக்கஸ் சொல்றான், எங்களுக்கும் தான் நர்வஸா இருக்கும், ஆனா எனக்கு தலை சுத்தினது இல்லையே, ஒருவேளை இது வெக்னாவால இருக்குமோ அப்படின்னு மைக்குக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எப்பவுமே வெக்னா வந்துட்டான் அப்படின்னா இவனுக்கு கழுத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். இந்த தடவை தலை சுத்துது, ஒருவேளை இதுவும் வெக்னாவால தான் இருக்குமோன்னு அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படியே கட் பண்ணா எங்க ஸ்கூல்ல ஹாலி ஒரு சுத்துற கேம்குள்ள உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு வானமே சுத்துது. அதே மாதிரிதான் எங்க வில்லுக்கும் வானம் சுத்தி இருக்கும். ஒருவேளை இப்ப அந்த வெக்னா அடுத்த ஹாலியை தான் வந்து டார்கெட் வச்சிருக்கானோ என்னவோ, அதனாலதான் அப்படி நடந்திருக்கோ என்னவோ தெரியல. எனிவேஸ் எது வந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அதே மாதிரியே ஸ்கூல்லயும் ஹாலி அவ கண்ணுக்கு மட்டும் தெரியுற ஃப்ரெண்டு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அவங்க டீச்சர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வார்ன் பண்றாங்க. மைக்குக்கும் இது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி இவ கண்ணுக்கு மட்டும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு தெரியுறாங்க, அவகிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்இட் அப்படின்னு ஒரு பேர் வேற. பட் இதெல்லாம் அவளா கதை புக்ஸ்ல படிக்கிற கேரக்டர் வச்சு கற்பனையா உருவாக்கிக்கிட்டதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவுமே அவ சொல்றா, அவளுடைய அந்த ஃப்ரெண்டு இந்த ஊர்ல மான்ஸ்டர்ஸ் இருக்கான், அது குழந்தைங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொன்றுமா, அதை தான் சாப்பிடுமா, அதனால அவர் என்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காருன்னு. இப்ப கூட மைக் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஸ்டில் அவரோட இமேஜினரி கேரக்டர், அவருடைய கற்பனை தான் நினைச்சிட்டு இருக்கான். பயபுள்ள எல்லாம் கூப்பிட்டு அவரோட மைண்டுக்குள்ள போய் மெமரிஸை கண்ட்ரோல் பண்ணாலே அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். டைரக்டா இந்த தடவை வெக்னாவை அவளால கண்டுபிடிக்க முடியல எல்லால. பட் அட்லீஸ்ட் இப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு அது மரமட்டைக்கு எட்டல. இப்போ இங்க அகைன் நான் வந்து ரன்னிங் பண்ணிட்டு வரேன், டைமை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா. ஆனா அவன் வரத்துக்குள்ளதான் இவங்களுக்கு ரேடியோல இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே. அதனால ஹாப்பர் அதை நான் வந்து கிளிக் பண்ணவே இல்லை, நான் டைமை சரியா பாக்கலன்னு சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அவ 12.30 செகண்ட்ஸ்குள்ளார வந்துட்டா. அவளையும் அந்த கிராலுக்கு கூட்டிட்டு போறேன் அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு போல. இது வரைக்கும் ஒரு கிராலுக்கு கூட எல்லாம் அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. இன்னைக்கும் அதே மாதிரிதான். அவ உண்மையிலேயே சொன்ன டைமை விட ஒரு செகண்ட் முன்னாடியே வந்திருப்பா. ஆனா அவகிட்ட நான் இதை பார்க்கவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் அவன் இருக்கானா இல்லையான்ற ஒரு தேடுதல் வேட்டை மட்டும்தான். அவன் கிட்ட போய் சண்டை போட போறது கிடையாது. அதனால சும்மா இந்த மாதிரி எடுபடி வேலைக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு போவேனா, அங்க ஃபுல்லாவே மிலிட்டரி ஆட்கள் இருக்காங்க.
ஆல்ரெடி அந்த மிலிட்ரி ஆட்கள் இவ்வளோ தான் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு அவருடைய லைஃபை ரிஸ்கில் விட வேணாம் அப்படின்றனால இவர் இதை பண்ண. ஈவினிங்காக ஸ்கூல் முடிஞ்சதும் மேக்ஸா பார்க்கறதுக்காக வில்லு லூக்கஸும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவளுக்கு உடஞ்சிருந்த கை காலெல்லாம் சரியாச்சு. பட் ஸ்டில் கோமால தான் இருக்கா. வில்லுக்கு தாகமாக இருக்கேன்னு ஒரு ட்ரிங்க் வாங்குறதுக்காக போவான். வாங்கிட்டு வரப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம்குள்ளே சீக்கிரட்டாக ராபினும் அவளுடைய ஆளும் கிஸ் பண்ணுறதை பார்த்துறான். ராபினோட ஆள் டாமி தாம்சன் அங்கே தான் நாசா ஒர்க் பண்ணுற போல. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அவன் கையில் இந்த ட்ரிங்க் அங்கேயே போட்டுட்டு ஓடிறான். யாரோ நம்மளை பார்த்துட்டாங்களேன்னு இவங்களும் கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லூக்கஸ் அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் போகிறான். ஏன்னா அப்படியாவது அவள் கொஞ்சம் கோமாலேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே க்ராலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மைக் லெவன் தனியாக பார்த்து பேசுகிறப்போ லெவன் கிட்ட சொல்கிறான், எனக்கு வில்லுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளுடைய கடைசி க்ராலாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எனக்கு வெக்னாவை கண்டுபிடிச்சி அடிச்சிருவோன்னு. ஆனால் லெவனுக்கு பயம் இருக்குது. ஏன்னா ஹாப்பர் மட்டும்தான் உள்ளே போகிறாரு இல்லையா, அதனால ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு. ஆனால் இவன் இல்லை, தப்பாக எதுவுமே நடக்காது. ஆக்சுவலாக நான் விளையாடுற கேமில் ஒரு பார்ட்டி வின் பண்ணிடுச்சுன்னா அவங்க சொந்த ஊருக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நியூ வெக்னாவை அழிச்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக 3 ரிவர் இருக்கிற 3 ஃபால்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா மைக் அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக நடக்கும். அந்த 3 ஃபால்ஸ் மட்டும் எனக்கு தெரியாது, ஆனால் மற்றபடி கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிம்மதியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹே லவ் பேர்ட்ஸ், கடலில் போட்டது போதும், கிராலை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கலான்னு கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக டஸ்டின் மட்டும் இன்னும் வரவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னா டஸ்டின்க்கும் அந்த ஜேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்ல சண்டை வந்துட்டுருக்கும். 2 பேரும் மாறி மாறி ஒருத்தன் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஆனால் டஸ்டின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கிராலை இன்னைக்கு முடிக்க முடியாதுன்றதுனால அவன் இல்லாமலேயே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க போட்ட பிளான் படி ஹாப் மட்டும்தான் உள்ளே போவார். அவங்க மிலிட்ரி இருக்கிற இடத்துக்கு இவங்க போட்ட ஒரு சீக்ரெட் பாத் வழியாக போயிடுவார். அங்கேருந்து உள்ளே போகிற ட்ரக்கில் யாருக்கும் தெரியாமல் ஏறி அப்சைட் டவுனுக்குள்ளே போவார். ஆனால் எந்த டைமில் ட்ரக்கில் ஏறணும், சுற்றி ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு லூக்கஸும் மைக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் ஷிஃப்ட் ஆகிப்பாங்க. அங்கேருந்து வாக்கி டாக்கி மூலமாக சொல்லுவாங்க. இப்போது ஹாப் அப்சைடுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நார்மல் டவர் மூலமாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அட்வான்ஸ்டு டவர் தான் வேணும் இல்லையா. அது அந்த மலை உச்சியில் டஸ்டின் பில்ட் பண்ணது தான். ஆனால் அது மட்டும் இல்லை, இங்கேயே இவங்க ரோடாக சுற்றி எந்த இடத்துல அந்த சிக்னல் கிடைக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு ஸ்டீவும் டஸ்டினும் தான் வழக்கமாக போவாங்க. ஆனால் இன்னைக்கு டஸ்டின் இல்லாத காரணத்தினால கீரியும் பாம்புமா இருக்க ஜோனத்தனும் ஸ்டீவும் தான் போக போகிறாங்க. மற்ற எல்லாருமே இங்கே ரேடியோ ஸ்டேஷன்லாம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது வில்லன் லூக்கஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக ஹாப் அந்த ட்ரக்கில் ஏறி உள்ளே போயிடுறாரு. உள்ளே போகிற கொஞ்ச நேரம் வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. பட் சடனாக ஒவ்வொரு ட்ரக்கும் ஒன்று மேலே மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா சடனாக இங்கே வில்லுக்கு திரும்பவும் தலை சுற்ற ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏதேதோ கண்களில் தெரியுது. அதாவது அந்த டெமோகார்கன்ஸ் அங்கே இருக்க மிலிட்ரி மென்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுது. இதை அவன் நேர்லேருந்து பார்க்குற மாதிரியே, ஆக்சுவலாக அவன் தான் அந்த டெமோகார்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அவனை நேர்லேருந்து பார்க்குற மாதிரி எல்லாமே இங்கேருந்து அவனால் பார்க்க முடியுது. அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையுமே அந்த டெமோகார்கன்ஸ் அட்டாக் பண்ணிடுது. இவர் மட்டும்தான் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிற காரணத்தினால அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இப்போ அங்கே டெமோகார்கன்ஸ் வந்துருச்சு. இங்கே மைண்ட் ஃபிளேயரோட பவர் இவங்களுக்குள்ள ஆக்டிவ் ஆகிடுறதுனால 2 இடத்துலையுமே கரண்ட் கட் ஆகிடுது. ஸோ இவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல, நடுவில் சிக்னலும் கட் ஆகிடுது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வெளியே வாடா, இங்கே பாருடான்னு கணத்துலேயே 2 பலார்னு ஒரு அறையை விட்டு தான் வில்ல தெளிய வைக்கிறாங்க. ஆனால் அவன் கடைசியாக பார்த்தப்போ, இவன் தெளியறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தது அந்த டெமோகார்கன் மைக்கோட வீட்டுக்கு தான் போகுது. இப்போ உடனே நான்சியும் லெவனும் தான் மைக்கோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. மற்ற எல்லாரும் இங்கே இருக்க சொல்கிறாங்க. கரண்ட் வந்தோடனே கம்யூனிகேட் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃப்ரெண்டெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கா, தானாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் சண்டை வந்துட்டுருக்கு. சண்டை வந்ததில் அவங்க அப்பா வெளியே போய் ஓல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க, இவங்க அம்மா உள்ள நின்று குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரூமில் அந்த பொண்ணு தனியாக அழுதுட்டுருக்கும். அந்த டைம்லன்னு பார்த்து திடீர்னு லைட்லாம் பிளிங்க் ஆகுது. செவத்தை உடச்சிட்டு டெமோகார்கன் உள்ளே வருது. அம்மான்னு கத்துறா. ஆனால் என்ன பிரயோஜனம், அவங்க அம்மா தான் குடிச்சிட்டு இருக்காங்களே. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் அது ஹாலியை பிடிச்சிட்டு போச்சா, ஹாப்பர் செத்துட்டாரா, இல்லை மாட்டினாரா, என்ன பண்ணாரு, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க.